சரி, இப்போது வேத வசனத்திலிருந்து நம்ம சில காரியத்தை தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் நான் ஒரு காரியத்தை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை கொடுத்தார். நான் சில காரியத்தை சொன்னேன். இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்க வேண்டிய அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் வித் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவோடு கூட அனுபவங்கள். அப்போ இரவு வாரத்தில் ஒரு நாள் போய் சாமி கும்பிட்ற மாதிரி இயேசுவை கும்பிட்டுட்டு வருவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவோடு வாழ்வது, அனுதினமும் லிவிங் வித் ஜீசஸ், அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதைத்தான் வேதம் போதிக்கிறது. சும்மா வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சில் போய் ஜெபிச்சுட்டு காணிக்கு போட்டு வந்தோட கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்து விடுவதல்ல. திங்கக்கிழமையும் இயேசுவோடு வாழணும், செவ்வாய்க்கிழமையும் இயேசுவோடு வாழணும், புதன்கிழமையும் இயேசுவோடு வாழணும். வாரத்தின் அத்தனை நாட்களும் நீங்கள் வேலைக்கு போனாலும் இயேசுவோட, படிக்க போனாலும் இயேசுவோட, பிஸ்னஸ் பண்ணினாலும் இயேசுவோட, எப்பொழுதும் இயேசுவோடு வாழ்வது, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா வாரத்தில் பக்தி சாமி கும்பிட்டோம், காணிக்கு போட்டோம், முடிஞ்சிட்டு அப்புறம் நம்ம காரியத்தை பார்க்கலாம். இல்லை, இயேசுவோடு வாழ்வது. அப்படி இது சாத்தியமா? அப்படி வாழ முடியுமா? இயேசுவோடு 24 மணி நேரம் வாழ முடியுமா? முடியும். அதற்கு ஒவ்வொரு அனுபவமாக நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதற்கு முதலாவது அனுபவம் தான் தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம். நாம் யோவான் 1:12 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவருடைய இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெறுகிறார்கள். சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய குழந்தைகள், தேவனுடைய பிள்ளைகள். இயேசுவோடு கூட ஒரு ஐக்கியம் பெறும்போது தான் தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அதைத்தான் மனம் திரும்புதல் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் மறுபடியும் பிறத்தல் என்றும் வேதம் சொல்லுகிறது. இந்த அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வார். இப்போ இயேசு என் கூட இருக்கிறான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரட்சிப்பு. அவ்வளோதான். நிறைய பேர் நீங்கள் கிறிஸ்தவர் எல்லாரும் கூட இப்போ இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா, அதான் ரட்சிப்போம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கேன், அவர் என் தகப்பனாக இருக்கார், நான் அவர் பிள்ளையாக இருக்கிறேன், அதுதான் ரட்சிப்பு என்பது. அதை காத்து கொள்ளணும். அதான் நான் சொன்னதை காத்து கொள்வதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, இது முதலாவது அனுபவம். அடுத்த ஒரு வேத வசனம் நம்ம வாசிக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம், வேத புஸ்தகத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 216வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 216வது பக்கம் எடுத்துட்டிங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். வசனத்தை கவனிங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய புத்திரர் அப்படி சொல்லப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் காடுக்கும் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காடுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது யார் அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தை, இது என் குழந்தைங்க அப்படிம்பாங்க. சின்ன குழந்தைகள்னா என் குழந்தை, ஒரு டீனேஜ் வரைக்கும் என் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க, படித்து முடிச்சுட்டாங்க, வேலை பார்க்குற யாருன்னா இது என்னுடைய புத்திரன், இது என்னுடைய புத்திரி அப்படி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? என்னுடைய புத்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய புத்திரன் அப்படின்னா சன்ஸ் ஆஃப் காட், டாட்டர்ஸ் ஆஃப் காட். பெரியவங்க, முதிர்ந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. குழந்தைகளாக இருந்தவங்க வளர்ந்து பெரிய ஆளாக்கி விவரம் தெரிஞ்சு இப்போ வேலைக்கு வந்துட்டாங்க. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு அவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வீட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, உதவியாக இருக்கிறாங்க. அவங்க என்னுடைய மகன் மகள், அவங்க புத்திரர் புத்திரி என்று அழைக்கப்படுகிறவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்கிறாரு. முதல்ல நம்ம இயேசு மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய குழந்தைகளாக இருக்கிறோம். அதன் பிறகு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய பாலின் மேலே வாஞ்சியாருங்கள்னு பேதுரு சொல்கிறார். அப்போ இயேசுக்குள்ளே மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டுட்டா புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தை எப்படி பால் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமோ அதே மாதிரி வேத வசனமாகிய களங்கமில்லாத ஞான பால். இந்த வசனத்தை வாசித்துக்கு தான் அந்த குழந்தை எப்படி பால் குடித்து வளருதோ இந்த வசனத்தில் நம்ம வளரணும். பைபிள் வசனத்தை எவ்வளோ அதிகமாக நம்ம உட்கொள்ளுகிறோமோ, வாசித்து தியானிக்கிறோமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவோம். ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு நாம் தேவனுடைய புத்திரர் எனப்படுவோம். அதான் அந்த வசனம் சொல்லுது. அதாவது சன்ஸ் ஆஃப் காட், டாட்டர்ஸ் ஆஃப் காட் அப்படின்ற தேவனுடைய புத்திரர். அதுக்கு என்னதான் அந்த வசனம் சொல்லுது? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள்.
those who are led by the Spirit of God. பரிசுத்தாவியினாலே வழி நடத்தப்படுகிறவர்கள். அந்த அனுபவத்தில் வந்துட்டால் நீங்கள் தேவனுடைய புத்திரர் என அழைக்கப்படுவீர்கள். அதில் வரணும். நிறைய பேர் இந்த தேவனுடைய பிள்ளைன்னு குழந்தையாகவே இருப்பாங்க. நம்ம வளரணும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை இப்போ தான் யூகேஜி போகுதுன்னு வைங்க, அது வளரவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சந்தோஷப்படுவீங்களா? அது வளரணும், அடுத்த வகுப்புக்கு போகணும், பெருசாகணும், மேலே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் அப்படிலாம் வளர்ந்தானே விரும்புவீங்க. ஆண்டவராக தான் நீ குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. அது ஆரம்பத்தில் கொஞ்சம் காலம். இனி நீங்கள் வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வளரணும். தேவனுடைய புத்திரன் புத்திரி என்கிற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும். அப்போ அது எப்போ கிடைக்கும்னா, தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முதலாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெறணும். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட உடனே நீங்கள் தேவனுடைய புத்திரர் ஆவதில்லை. அவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வரணும். நிறைய பேர் 30 வருஷம் 40 வருஷமான அபிஷேகம் பெற்றேன்னு அதே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே காலத்தை ஓட்டி விட்டோம். அதெல்லாம் போதாது. ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவம், லீடிங் பை த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவருடைய கைடன்ஸோடு வாழ்வது, ஆவியானவர் நம்மோடு பேசுவது, நம்மை வழி நடத்துவது, நம்ம கூட இருந்து செயல்படுவது, இந்த அனுபவத்தோடு வாழ்கிறவங்க தான் தேவனுடைய புத்திரர். அதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அடுத்த அனுபவம். நீங்கள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா புத்திரர் ஆயிட்டீங்கன்னு நம்பிடாதங்க. வசனம் என்ன சொல்லுது? ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள்னு சொல்லலை, பரிசுத்தாவினாலே வழி நடத்தப்படுகிறவங்க தான் தேவனுடைய புத்திரர். அந்த அனுபவத்துக்கு வருவதற்கு முதலாவது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அதான் முதலாவது. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வரணும். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர், நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இந்த ஆவியானவரை பற்றி தெரியாது. நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், தேவனுடைய பிள்ளைன்ற சந்தோஷம்லாம் இருந்துச்சு. அப்போ பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு, நல்ல ஒரு மாற்றம் தான் இருந்தது. ஆனால் அது குழந்தை அனுபவம். அதிலிருந்து வளரணும்னு கர்த்தர் விரும்பினார். அதன் பிறகு அந்த நாட்களில் பரிசுத்தாவினர் பற்றி கேள்விப்பட ஆரம்பித்தேன். அபிஷேகம், ஆவிலை நிரம்புவது, அந்நிய பாஷை பேசுவது, இதெல்லாம் பார்த்து கேள்விப்பட இப்படி ஒரு அனுபவம் இருக்குதா, இது என்னது என்பதாக பேசும்போது ஒரு ஊழியக்காரர் பேசும்போது சொன்னார். அவர் பிரசங்கம் பண்ணி, இன்றைக்கி நிறைய பேர் அந்நிய பாஷைன்றாங்க, ஆவியின் அபிஷேகன்றாங்க. நம்ம ரட்சிக்கப்படும் போதே பிதா குமாரன் பரிசுத்தாவினர் திருத்துவ தேவன் நமக்குள் வந்து விட்டார். அவர் தனியாலாம் வரமாட்டார். அவர் திருத்துவ தேவன், பிதா குமாரன் பரிசுத்தாவியனவர் தான் நமக்குள்ளேருந்து வாசம் பண்ணுகிறார். அதனால் இந்த அபிஷேகம் அந்நிய பாஷைன்னு சொல்லலாம் நம்பாதங்க என்பதாய் ஒருவர் பிரசங்கம் பண்ணினார். அப்போ எனக்கு சரியாக தான் தெரிஞ்சது. ஆமாம் சொல்லுங்க, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே இயேசு மட்டும் தனியாக எப்படி வருவார்? பிதா குமாரன் பரிசுத்தாவினர் ஒன்றில் மூன்றும் மூன்றில் ஒன்றுமாய் இருக்கிற தேவன். அவர் முற்றிலுமாக நமக்குள்ளேருந்து வாசம் பண்ணுறாருல, அப்புறம் என்ன இன்னொரு அபிஷேகம் அந்நிய பாஷை அப்படின்னு தான் நானும் நினைத்தேன். ஏன்னா அவங்க அதை ஒரு விளக்க சொல்லும்போது சரியாக தான் தெரிந்தது. ஆனால் ஆவியானவர் அது எனக்கு வித்தியாசமாய் விளக்கத்தை கொடுத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை குறித்து எனக்கு தெளிவுபடுத்தினார். அதை நீங்களும் அறிந்து கொள்ளணும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம் எடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம் எடுங்க. அதில் பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணுறார் பெந்தேகோஸ்தே நாள். அவங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க, பற்பல பாஷை பேசுகிறாங்க. அப்போ ஜனங்கள் கூடி வந்தபோது பேதுரு பிரசங்கம் பண்ணபோது அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, முதலாவது பாருங்கள், ஃபஸ்ட்டு வருவது மனம் திரும்புதல். அதான் ரட்சிப்பு. பாவத்தை உணர்ந்து நான் பாவம் செய்துட்டேன், ஆண்டவர் என்னை மன்னிக்கணும், நீ பாவத்தை விட்டு மனம் திரும்புவது. பாவத்தில் இருந்து கொண்டே என்னை மன்னிச்சிருங்கன்னு டெய்லி ஜெபித்து கொண்டிருப்பது அல்ல, அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புவது, டேர்ன் பேக், அப்படியே திரும்பணும். அந்த தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவரே இந்த பாவத்தை செய்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, நீ மனம் திரும்பி. பேதுரு சொல்ல, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். மனம் திரும்பின பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும்.
தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுவதை வேதம் குறிப்பிடுகிறது. அதுதான் மனம் திரும்பினக்கு பிறகுதான் ஞானஸ்நானம், அதுக்கு முந்தி ஞானஸ்நானம் கிடையாது. அதை அழகா ஆவியானவர் எழுதி வைத்த முதல்ல மனம் திரும்புதல், ரெண்டாவது ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுவது. அதுதான் நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டதற்கு நம்ம அதுக்கு ஒரு அடையாளம் தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், அவரோடு அடக்கம் பண்ணி உயிரோடு எழுந்து விட்டேன் என்பதை சமுதாயத்துக்கு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நான் இயேசுக்குள்ளே என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி. அதன் பிறகு என்ன நடக்கு பாருங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவியானவர், ரட்சிப்பு ஒரு வரம். நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8 பைபிளில் வாசிக்கிறோம்ல. அப்போ ரட்சிப்பு, சால்வேஷன் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். அது தேவனுடைய ஈவு, ஒரு ஈவு, ஒரு கிஃப்ட்டு என்பதாய் வசனம். அதே மாதிரி அப்போஸ்தலர் 2:38 சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் இட்ஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். அது தேவனுடைய ஒரு ஈவு, தேவனுடைய ஒரு வரம், தேவனுடைய ஒரு கிஃப்ட். நமக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் வல்லமை என்பதாக வசனம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதான் நான் சொன்னல, ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவி பெற்றுட்டோம். அப்புறம் இன்னொரு அனுபவம்னு சொன்னால், சில வசனத்தை வாசித்தா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். எபேசியர் 1 அதிகாரம் எடுங்க பைபிளில். எபேசியர் எல்லாத்துக்குமே மோகன்லாசுடைய அனுபவம் முக்கியம் கிடையாது, அது ரெண்டாவது. வசனத்தின்படி தான் நம்முடைய அனுபவம் இருக்கணும், அதான் முக்கியம். வேத வசனத்தில் அதை பற்றி சொல்லியிருக்குதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். எபேசியர் 1 அதிகாரம் எடுங்க, 264 பக்கம் புதிய ஏற்பாட்டில் எடுத்துட்டிங்களா? எபேசியர் 1 அதிகாரம் 264 பக்கத்தில் 13வது வசனம் பாருங்கள். 13 வசனத்தை கவனிங்க, நான் சொல்கிறதையும் கேளுங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நல்ல வசனத்தை கவனிங்க. நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது, அப்போ வேத வசனத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்த போது விசுவாசிகள். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இப்போ நான் விசுவாசி, அந்த அனுபவத்தை பெறுகிறோம். அதான். அப்படி நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். சீல்டு பை த ஹோலி ஸ்பிரிட். இட் இஸ் அ சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். முதலாவது நடக்கிறது என்னென்னா, பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்படுவது. நான் தேவனுடைய பிள்ளை, என் ஆவியானவர் முத்திரை போட்டுருவார், என் விசுவாசி அப்படின்னு ஒரு முத்திரை பதிக்கப்படுகிறது. அதான் சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதுதான் நம்முடைய உள்ளத்தில் உண்டாகிறது. இவங்க தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம், அந்த சீல் அது குத்தப்படுகிறார். அதான் பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டீர்கள். அது ஃபஸ்ட்டு நம்ம ரட்சிக்கப்படும் போது கிடைக்கிற அனுபவம், சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதான். அடுத்து 14வது வசனம் பாருங்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார். இந்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் என்பதாய். அச்சாரம் என்பது, அச்சாரமாக ஏதாவது கொடுங்க, அட்வான்ஸ், அதுதான் சொல்லுவோம், அட்வான்ஸு கொடுப்பார். அது மாதிரி ஆவியானவர் அந்த சீல் அதை தான் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டு இவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான ஒரு அடையாளம். அவ்வளோதான் ரட்சிக்கப்படும் போது நடப்பது. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள பல அனுபவம் இருக்குது. அபிஷேகம் பெறுவது, ஆவியானவராலே வழி நடத்தப்படுவது, ஆவியானுடைய வரங்களை பெற்றுக்கொள்வது, ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுவது, எல்லாம் பைபிளில் இருக்கிறது. இந்த ஒன்றுன்னா தியானித்தா அதுக்குள்ள அவ்வளோ ஆழம் இருக்கிறது. சும்மா நம்ம மேலோட்டமாக ஒரு வசனத்தை வச்சுட்டு நம்ம இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்போது பைபிளில் சொல்லப்பட்ட அனுபவங்கள்லாம் நமக்குரியது என்பதை விசுவாசிக்கணும்.
இப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போது பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதன் பிறகு பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற ஒரு ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். முதல்ல உள்ளது சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், நெக்ஸ்ட் ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியினாலே நிரப்பப்படும், அல்லது பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது. இதெல்லாம் யாருங்க சொல்லிக் கொடுத்தா? இயேசு சொல்லியிருக்கிறாருங்க, பைபிளில் இருக்குது. நீங்கள் அதனால தான் சும்மா பேருக்கு பைபிள் வாசிட்டு நானும் பைபிள் வாசிட்டேன், நானும் ஜெபிச்சிட்டேன் அப்படின்னு போகிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், இதை பற்றி என்ன சொல்லியிருக்குது. சரி, இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 14ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 14 எடுத்துட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் 149வது பக்கம், அதில் 16, 17 வசனங்கள் பாருங்கள், நல்ல கவனம். இயேசு தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. இயேசு தன் சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அனதர் கம்ஃபர்டர். இது யார்? பரிசுத்த ஆவியானவர். அதை குறித்து தான் இயேசு சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே வாசம் பண்ணுவார் என்பதாய் சொல்லுகிறார். வேறொரு தேற்றரவாளன், நான் எப்படி உங்கள் கூட இருந்து தேற்றுகிறேனோ அதே மாதிரி ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணி உங்களை தேற்றுவார் சொல்லிட்டு 17வது வசனம் பாருங்கள். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ரட்சிக்கப்படாதவங்க, உலக வாழ்க்கை வாழ்கிறவங்க, ஆவிக்குறி வாழ்க்கைக்குள்ளே வராதவங்க இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிக்கப்பட்டு விசுவாசிக்கிறவங்க தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லார் பாருங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆல்ரெடி தி ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் யூ. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு சொல்கிறார்ல, வசனத்தை கவனிங்க. பரிசுத்தாவியை நான் அனுப்புவேன், அவர் எந்தெந்தைக்கு உங்களோடு வாசம் பண்ணுவான்னு சொல்லிட்டு உலகம் ரட்சிக்கப்படாதவங்க அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, இந்த ஆவியானவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் அவர் அறிவீர்கள். இயேசு சொல்றார் சீஷரை பார்த்து, ஏற்கனவே அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். தி ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் யூ, இஸ் லிவிங் இன் யூ. ஆண்டு சொல்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார், அதனால் நீங்கள் அவர் அறிவீங்க. அதுக்கு பிறகு அப்புறம் இன்னொரு அபிஷேகம், அதுதான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். இது சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அந்த ஆவியானவரால் முத்திரப்படப்பட்டு ஆவியானுடைய கிரியை ரட்சிக்கப்பட்ட உடனே ஆரம்பித்து விடும். நம்ம ஒரு சின்ன பாவம் செய்தால் ஆவியானவர் உணத்தை காண்பித்து மனம் திரும்ப வைப்பார். அது ஆவியானுடைய கிரியை. பாவத்தை கண்டித்து உணர்த்தி சரிப்படுத்துவார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். தட் இஸ் இன்டுவெல்லிங் ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நமக்கு உள்ளே இருந்து கிரியை செய்கிற ஆவியானவர். அது ஆவியானுடைய முத்திரை, அவ்வளவுதான். ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு அனுபவம் இருக்கிறது, அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இப்போ இயேசு சொல்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிறார்னு சீஷரை பார்த்து. இதே சீஷர்களை பார்த்து இயேசு என்ன சொல்கிறாரு? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு சீஷரை பார்த்து சொல்கிறாரு, 4வது வசனம், அப்போஸ்தலர் 1:4, 160வது பக்கம் எடுங்க. பைபிள் வசனத்தை கவனிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். சீசரை பார்த்து இயேசு சொல்கிறாரு, யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பண்ணப்படுவீங்க, பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுவீங்க. இந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று யோவான் 14:17 இயேசு சொல்லுகிறார். அப்போ ஆவியானவர் அவங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் அது போதாது, இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. தட் இஸ் ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அது பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவது, பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது. அதை பெற்றுக்கொள்ளும் வரை எருசலேமிலே காத்திருங்க, அவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீங்கன்னு 8வது வசனத்தில் இயேசு தான் சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ ரட்சிக்கப்படும் போது பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளை என்கிற முத்திரை அது போதாது. பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற இன்னொரு அனுபவம் இருக்குது. அது இயேசுவை தெளிவாய் சொல்லி எருசலேமிலே காத்திருங்கன்னு சொல்லுகிறார்.
இன்னும் 2 உதாரணத்து மூலமாக சொன்னால் உங்களுக்கு விளங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 9 அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 9 அதிகாரம் எடுத்துட்டிங்களா? 9 அதிகாரத்தில் சவுல், இந்த சவுல் என்கிற வாலிபன் தான் ஸ்தேவான் கொல்லுவதற்கு ரொம்ப துணையாக இருந்தான். கிறிஸ்தவளை அழிக்கணும், கொன்னுறணும்னு சொல்லி தீவிரமாக இருந்தான். கிறிஸ்தவளை ஜெயிலில் அடைக்கிறது அதான் அவனுடைய வேலை. அது ஒரு பெரிய ஊழியமாய் செய்தான். இன்றைக்கி சிலர் செய்கிறாங்கல்ல, கிறிஸ்தவளை அடிக்கிறது ஒரு பெரிய ஊழியம், அதை வீடியோ எடுத்து போடுறது பெரிய ஊழியம், பணத்துக்கு சிலர் செய்கிறாங்கல்ல. அந்த மாதிரி அப்போவே ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டு இருந்தான் சவுல் என்று வாலிபன். இவன் ஆண்டவர் சந்திக்கிறார். தமஸ்கு போகிற வழி, சிரியா தேசத்தினுடைய தமஸ்கு. இப்போ சிரியா பார்க்குறல்ல, அதான் அந்த பகுதியில் தான் நடந்தார். தமஸ்கு போகிற வழியில் ஆண்டவர் இந்த சவுலை சந்திக்கிறார். சந்திக்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? இங்கே தான் சவுல் ரட்சிக்கப்படுகிறார். முதல்ல வாய் திறந்து இயேசுன்னு அறிந்து இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுகிறார். அவரை ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தான் ரட்சிப்பு. அதனால் இங்கே சவுல் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படுகிறார். ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். இங்கே தான் சவுல் ரட்சிக்கப்படுகிறார். இயேசு அவரை சந்தித்து ரட்சிக்கப்பட்டு விட்டார். இதான் நான் இயேசுவை சந்திச்சிட்டாரு, இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டார், ரட்சிக்கப்பட்டுட்டார். இப்போது 3 நாளாக உபவாசம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த பட்டணத்தில் அனனியா என்கிற தீர்க்கதரிசி இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, நீ போ, இந்த வீட்டுக்கு போ, அங்கே சவுல் என்கிற ஒரு மனிதன் ஜோமணி கொண்டிருக்கிறான். எதுக்கு போகணும் அவன்கிட்டன்னு சொன்னால், அவன் பார்வை அடையும்படிக்க, பார்வை இழந்துட்டான், பார்வை அடையும். 17வது வசனம் பாருங்கள். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து, சவுல் இருந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர். பார்த்தீங்களா? இயேசுவாகிய கர்த்தர், அவர் தான் ஆண்டவர். இயேசுவாகிய ஆண்டவர், அவர் தான் ஆண்டவர். இயேசு தன் ஆண்டவர் இல்லை இன்னும் சொல்லவே இல்லைன்னு சொல்லி சிலர் அறியாமையில் பேசிக்கொண்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இயேசு என்கிற கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். ரட்சிக்கப்பட்டது எப்போ? 3 நாளைக்கு முன்னால் தமஸ்கு போக வழியில் இயேசு தரிசனமான போது இயேசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். ஆண்டவரே, இதோ உமக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் என்ன செய்யணும்? அங்கே தான் சவுல் ரட்சிக்கப்படுகிறார். அப்போ ரட்சிப்பின் அனுபவம் வேறு, பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவம் வேறு. நான் ரட்சிக்கப்படும் போது பிதா குமார பரிசுத்தா உள்ளே வந்துட்டார், உண்மைதான். அது போதாது, இன்னொரு அனுபவத்தை வேதம் பேசுகிறது, இயேசு பேசுகிறார், பைபிள் பேசுகிறது. அதை பெற்றுக்கொள்ளணும். அது பரிசுத்தாவின் நிறைவு, பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம். இந்த அனுபவத்தில் வந்தாதான் ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்துக்கு வர முடியும். நீங்கள் இதையே பெற்றுக்கொள்ளாட்டா நீங்கள் பரிசுத்தாவினால் வழி நடத்தப்படுகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே வர முடியாது. அதனால தான் முதல்ல இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதற்கு தவறான இந்த நோக்கங்கள் எல்லாம் மாறணும். வேதத்தை பற்றி சரியாக அறிந்து கொள்ளணும். சும்மா ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் பேசக்கூடாது. முழுமையாக பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். பார்த்தீங்களா? நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினப்போ அனனியா கை வைத்து ஜெபித்த போது பவுல் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். அதைத்தான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ ரட்சிப்பின் அனுபவம் வேறு. சிலர் ரட்சிக்கப்படும் போது அபிஷேகம் பெற்றுருவாங்க. அது நடக்காங்க. பாவத்தோட்டு மனம் திரும்பும்போது அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டு அன்னைக்கே அபிஷேகம் பெற்றவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். அப்படியே நடக்கும். ஆண்டவர் இப்படி தான் அப்படின்லாம் நம்ம கட்டுப்படுத்தலாம் முடியாது. அது அவருடைய அநாதி தீர்மானம். சிலரை ரட்சிக்கிற அன்னைக்கு அபிஷேகம் பண்ணிடுவார். ஆவியில் நிறப்பட்டு அந்நிய பாஷை பேசுவாங்க. அந்த அனுபவம் இப்போது பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம இதை பார்க்குறோம். இன்னொரு உதாரணம் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 19 அதிகாரம் வாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் எடுங்க. பைபிளை திருப்புங்க, வசனத்தை திருப்புங்க. பைபிளை நம்ம ரொம்ப வாசிக்காதனால தான் நம்ம பிசாசு ஏமாத்திடுறான். வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எந்த கள்ள உபதேசம் பிசாசன் தந்திரம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. பைபிள் உங்கள் வீட்டில் பழசாக ஆயிருக்கணும். நீங்கள் எழுதி குறித்து வாசித்து அப்படியே புதுசாக அழுக்கப்படாமல் வச்சிருக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? இப்போது அது 190வது பக்கம். இப்போ பவுல் கொரிந்து பட்டணத்திலிருந்து இருக்கையில் அதாவது அப்போல்லோ கொரிந்து பட்டணத்தில் இருக்கும்போது பவுல் எபேசு பட்டணத்துக்கு வந்தார்.
1வது வசனம். பவுல் இந்த முதல்ல ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றாலும் இந்த பவுல் ஊழியம் செய்துட்டு வரும்போது எபேஸ் என்ற பட்டணத்துக்கு வர்றார். அப்படி வரும்போது அங்கே சில சீஷரை கண்டு, சீஷர்களை பார்க்கிறார். இயேசுவை பின்பற்றக்கூடிய சீஷர்கள். அவங்க பவுல் வந்திருக்காருன்னு சொன்னோடனே அவளோடு பார்க்க வந்துட்டாங்க. அவர் உடனே கேட்குறாரு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவி பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். பார்த்தீங்களா, எபேசு சபையில், எபேசு பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் சீஷர்கள் இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்களா, ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றக்கூடியவங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, அவங்க விசுவாசிகள், அவங்க சீஷர்கள். இப்போ பவுல் கேட்குறார், நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது, பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்குறார். அப்படி ஒரு அனுபவம் இருக்குது, பெற்றுக்கொண்டீங்களா? அதான் ரட்சிக்கப்படும் போது பிதா குமாரன் பரிசுத்தாவி வந்துட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லலை. பரிசுத்தாவி உண்டு என்பதை, அப்படி ஒரு அனுபவம் உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. இயேசுவை பற்றி கேள்விப்பட்டோம், ரட்சிப்பை பற்றி கேள்விப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோம். இன்னொரு அனுபவம் இருக்குதா? பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவம் இருக்கிறது. அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதை பெற்றுக்கொண்டீங்களான்னா எங்களுக்கு தெரியாது. பவுல் அந்த அனுபவத்தை பற்றி விளக்கி சொல்லி 6வது வசனம் பாருங்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இதுவரைக்கும் அவங்க விசுவாசி தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், பரிசுத்தாவை பற்றி கேள்விப்படவே இல்லை. இப்போ பவுல் அதை பற்றி சொல்லி அவங்களுக்காக ஜெபித்த போது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். எங்கள் அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட அனுபவம் தெளிவாக தெரிஞ்சுட்டா பவுலுடைய வாழ்க்கை. இங்கே எபேசு விசுவாசிகள் இயேசு கிறிஸ்து சொன்ன உதாரணம், இயேசு கிறிஸ்து சீஷரோடு பேசினர், எல்லாத்தையும் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை இங்கே அனுபவத்தை பெற்றிருந்தால் போதாது. அடுத்த அனுபவம் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவம், ஆவியினாலே நிரம்பி இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அதன் பிறகு தான் நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிற, லீடிங் பை த ஹோலி ஸ்பிரிட், அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வர முடியும். ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, என்னை வழி நடத்துகிறார். எப்படி? பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தான் ஆவியானவர் நம்மோடு பேசுவார், ஆண்டவர் நம்மோடு அந்த அனுபவத்துக்குள்ளே வரணுமானா நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே தேவனை துதிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே கட்டாயம் வரணும். அதை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் சுகம் பெறீங்களா இல்லையோ, ஆசீர்வாதம் பெறீங்களா இல்லையோ, எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்ட பெறீங்களா இல்லையோ, எல்லாத்தையும் விட மேலான ஆசீர்வாதம் பரிசுத்தாவின் அபிஷேகம். எதை பெற்றுக்கொள்ளாட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் நீங்கள் ஆண்டவரோட நெருங்கி வாழ முடியும். ஆண்டவரோட நீங்கள் நெருங்கி வாழ்ந்து இன்டிமசி வித் காட், தேவனுடைய குரலை கேட்பது, தேவனோடு பேசுவது, தேவன் பேசுவதை விளங்கி கொள்வது, இதான் பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற அனுபவம். அதெல்லாம் நம்ம தொடர்ந்து தியானிப்போம். அதை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது அபிஷேகம் பெறணும், பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட வேண்டும். அதைத்தான் நம்ம வேதத்தில் இதை பார்க்கிறோம். அப்படி ஆவியில் நிரப்பப்படும் போது அந்நிய பாஷை பேசுவது, அந்த அனுபவம் சொல்லப்பட்டிருக்குதா? 10வது அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டில் பரிசுத்தாவினர் ஊற்றப்பட்ட போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 10 அதிகாரம் பாருங்கள், 44, 45 வசனம் பாருங்கள், 177வது பக்கம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் கொர்நேலியு என்கிற ரோம் அதிகாரி வீட்டில் அவர் செய்தி சொல்லி கொண்டிருக்கும் போது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். காரணம், அவங்க இயேசு அந்த வசனத்தை கேட்டு விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நாளில் ரட்சிக்கப்படுறாங்க, அதே நாளில் அபிஷேகம் பெறாங்க. ஆவியானவர் அவள் மேலே இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் அவங்க கண்டாங்க. பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தாங்க. பார்த்தீங்களா? அந்த பல பாஷை பேசுவது இது பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது கிடைக்கிற ஒரு அற்புதமான அனுபவம். இது ரொம்ப அவசியம். இதை குறித்து அறிந்து கொள்ளணுமானா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1-5 வசனம், இதை இன்றைக்கி வாசித்துருவோம். வர்ற நாட்களில் அடுத்த வாரத்தில் நான் அதை குறித்து தெளிவாக உங்களோட விளக்கி நான் பேசுவேன். பாருங்கள், இந்த வசனம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1-5 வசனம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். சுகத்தை விரும்புகிறீங்கல்ல,
கடன் பிரச்சனை போகணும், குழந்தை வேணும், இதெல்லாம் விரும்புகிறீங்களா? இதை விட மேலான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அது விரும்புங்க. முதல்ல அதை தேடுங்க. இதெல்லாம் தன்னால் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வருத்த, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாய் பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். பவுல் சொல்கிறார் விசுவாசிகளுக்கு, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறதை விரும்புகிறேன். இது யாருடைய விருப்பம்? தேவனுடைய விருப்பத்தை பவுல் எழுதுகிறார். தேவனுடைய விருப்பம், ஆண்டவருடைய விருப்பம். அது என் பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசணும், நான் அதை விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது? இந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசிங்க. ஒன்று, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான், ரகசியம் பேசுகிறார். இட் இஸ் எ ப்ரேயர் லாங்குவேஜ் டு ஸ்பீக் டு த லார்ட். தேவனோடு பேசுவதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு பாஷை ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவனோடு பேசுகிறான். ரெண்டாவது, ரகசியம் பேசுகிறான் தேவனோடு. மூன்றாவது, அந்நிய பாஷையில் பேச பேச பக்தி விருத்தி உண்டாகும், தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இவ்வளவு ஆசீர்வாதம் உள்ள இருக்குது. இந்த அந்நிய பாஷை குறித்தும் தொடர்ந்து அதில் வளரும்போது தேவனோடு நடப்பது, தேவனோடு கூட ஆவியானவரால் வழி நடத்தப்படுவது, அதை குறித்து வருகிற நாட்களில் தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். இப்போ எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த பரிசுத்தாவினால் நான் நிரப்பப்படணும், நானும் பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷையில் உம்மை துதிக்கணும், எனக்கு இந்த அனுபவம் வேணும்னு நீங்கள் கேளுங்க. குட்டி பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவர் தருவார், பெரியவங்களுக்கு கூட தருவார். ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்மால் வழி நடத்தப்படணும், உம்மோடு நெருங்கி வாழணும், உம்முடைய குரலை கேட்கணும். அதற்கு நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு நின்றுவிடக்கூடாது, பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசணும், நான் தேவனோடு பேசணும், ரகசியம் பேசணும், என் பக்தி விருத்தியாக ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசணும். என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என் மேல் அந்த ஆவியை ஊற்றுங்க, என்னை நிரப்புங்க. கேளுங்க கேளுங்க, குட்டி பிள்ளைகள் கேளுங்க, வாலிபர்கள் கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவியை ஊற்றி விடுவீராக. இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரேன். இவர்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக, பரிசுத்தாவினால் நிரப்புவீராக. இந்த இளம் பிள்ளைகளை நிரப்பும், வாலிபர்களை நிரப்பும், பெரியவர்களை நிரப்பும், எல்லாரையும் பரிசுத்தாவினாலே நிரப்பும். ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசவும், ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே துதிக்கவும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும், நிரப்பும் நிரப்பும், ஆவியினாலே நிரப்பும். இப்பொழுது உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், இந்த வாலிபன் மீது இறங்கட்டும், இந்த வாலிப மகள் மீது இறங்கட்டும், இந்த தகப்பனார் மீது, தாயார் மீது அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். இந்த சிறு பிள்ளைகள் மேல் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். அபிஷேகம் ஊற்றப்படட்டும், ஆவியினாலே நிரப்பப்படட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆட்கொள்ளுவீராக. உம்மோடு கூட ரகசியம் பேசுகிற அனுபவத்தை தாரும். பக்தி விருத்தி அடையும்படி அந்நிய பாஷையில பேசுமை துதிக்க கிருபை தாரும். ஒவ்வொருவரை நிரப்பும். நீ தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.